ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம வந்து சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். மண்பானையில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு மண்பானை வச்சுக்கோங்க. நல்லா வந்து மண்பானை காஞ்சதும் நீங்கள் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் வந்து ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு துண்டு பட்டை வந்து நான் 2ஆக உடச்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட ஒரு 3 கிராம்பு வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லேசாக பொரிஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்பாசி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பெரிய வெங்காயம் இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு சிக்கன் கிரேவி வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல வெங்காயம் இஞ்சி பூண்டு வதக்கிட்டு இது கூடவே ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் வந்து ஓரளவு வதக்கிக்கோங்க. காஞ்ச மிளகாயை விதை எடுக்காமல் அப்படியே விதையோடையே சேர்த்துக்கோங்க. இந்த விதையில் இருக்க காரம் தான் கரெக்டாக இருக்கும். வதக்கி விட்டுட்டு இதில் ஒரு தக்காளி மட்டும் கையில் இது போல் நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது போல் அப்படியே வெங்காயத்துலேயே நீங்கள் வந்து தக்காளியை வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தக்காளி வந்து பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா ஒரு டைம் வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து ஓரளவு நல்லா வந்து மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவு நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருக்க இந்த ஸ்பூன் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூன் அப்படிங்கிறனால நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் சேர்த்தா தான் நம்ம பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு. மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் வந்து கலந்து விடுங்க. மசாலா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதும் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம். நான் சிக்கன் வந்து இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு 2 டைம் வந்து சுத்தமாக கழுவிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. சிக்கனோட மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் நல்லா வந்து கலந்துக்கோங்க. சிக்கன் வந்து இந்த மசாலா கூட ஒரு 2 நிமிஷமாவது வேக விடுங்க. நல்லா வந்து கலந்து விட்டுட்டு சிக்கன் வேகிறதுக்காக நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. அதாவது உங்களுக்கு கிரேவி வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு இது போல் ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டு ஒரு முறை நல்லா வந்து கலந்துக்கோங்க. கலந்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். 5 நிமிஷத்துலேயே நமக்கு வந்து சிக்கன் வந்து 3/4 பாகம் வெந்துடும். பாருங்கள், இப்போ நமக்கு வந்து சிக்கன் நல்லா வந்து வெந்துடுச்சு. தண்ணியும் வந்து ஓரளவு வற்றி வந்திருக்கு. இதை வந்து ஒரு டைம் கலந்து விடுங்க. நல்லா வந்து அப்பப்போ இடையில கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா வந்து அடிப்பிடிக்கும். நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு நம்ம வந்து மறுபடியும் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இதை குக் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டுக்கோங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் மறுபடிக்கும் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஹோம்மேடு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். அதாவது இது வந்து ஹோம்மேடு கரம் மசாலான்னு சொல்லலாம். நம்ம பட்டை கிராம்பெல்லாம் வச்சு அரைப்போம் பாருங்கள், அந்த மசாலா தான். அதை வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விடுங்க. நமக்கு வந்து இப்போ கொஞ்சம் தண்ணி வற்றி வந்திருக்கு. ஸோ எனக்கு இந்த அளவுக்கு வந்து கிரேவி வேணும்.
ஸோ அதனால் நான் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணல, லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். மூடி போட்டு வச்சுக்கோங்க. நான் ஹோம்மேட் பிரியாணி மசாலாவோட ரெசிபி நான் அடுத்து வர வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ சிக்கன்லேருந்து எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு டைம் வந்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கிரேவி வந்து இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். நம்ம மசாலா வந்து இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஹோம்மேட் பிரியாணி மசாலா மட்டும் தான் சேர்க்குறோம். காரத்துக்கு பார்த்திங்கன்னா 2 காஞ்ச மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு பூரிக்கு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஈவன் நீங்கள் இட்லி தோசை ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஸோ ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் சிக்கனோட ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து தேவையான அளவு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து அளவு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்ததும் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. உடனே கலந்து விட வேணாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், சிக்கன் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. கருவேப்பிலை கொத்தமல்லியோட ஃப்ளேவர் வந்து அட்டகாசமாக இருக்கும். ஸோ இது போல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.